கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கடல் மேல் நடந்தவரே, கடும் புயலை அடக்கினவரே, பாடுவோமா? கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு அது பின்னோக்கி சென்றதையா. பாடுவோமா? செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு சொல்லுங்க எல்லாரும். ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, எல்லோரும் உருமாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் எல்லாம் ஓடுதையா. உம்முடைய பெயரால், உம்முடைய நாமத்தினால் கரங்களை நீட்டினால் நோய்கள் எல்லாம் மறையுதையா. பாடுவோமா? உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. இயேசு நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உன் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா.
கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை கரங்களை தட்டி விசுவாசத்தோடு கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை மரித்து உயிர்த்தீரையா மரணத்தை ஜெயித்தீரையா மரித்து உயிர்த்தீரையா எங்களுக்காக மரித்து மரணத்தை ஜெயித்தீரையா ஜெயித்தீர் மறுபடி வருவீரையா உருமாற்றம் தருவீரையா மறுபடி வருவீரையா உருமாற்றம் தருவீரையா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை இயேசுவால் கூடாதது ஒன்றும் இல்லை இயேசுவால் கூடாதது ஒன்றும் இல்லை அப்படியே கரங்களை உயர்த்தி ஓ ஹல்லேலூயா எனக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவினால் கூடாதது ஒன்றும் இல்லை கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை கடல் மீது நடந்தீரையா சொல்லுங்க கடும் புயல் அடக்கி நீரே கடல் மீது நடந்தீரையா கடும் புயல் அடக்கி நீரே சாத்தானை ஒடுக்கி நீரே சர்வ வல்லவரே எல்லாரும் சொல்லுங்க சாத்தானை ஒடுக்கி நீரே சர்வ வல்லவரே கடல் மீது நடந்தவர் காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலா இரு என்று சொன்னவர் அவர் சொன்ன வார்த்தையின்படியே காற்றும் கடலும் கொந்தளிக்கிற அலைகளும் அது அமைதியானதே அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில கொந்தளித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா உன்னை அலைக்கழித்து கொண்டிருக்கிற அலைகளின் வல்லமைகள் ஓ உன்னுடைய வாழ்க்கையில வீசிக்கொண்டிருக்கிற ஓ ஹல்லேலூயா புயல் காற்றுகள் சூறாவளி காற்றுகள் அவைகள் எவைகளாயிருந்தாலும் என்னென்ன ரூபத்தில் அவைகள் வந்தாலும் கூட தேவப்பிள்ளையே ஒரு வார்த்தை அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் கரங்களை உயர்த்தி அப்படியே இந்த வார்த்தை என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் இயேசு சொன்னால் ஆகும் இயேசு என் வாழ்க்கையில் சொன்னால் ஆகும் ஓ இயேசு கிறிஸ்து கட்டளையிடும்போது அது நிற்கும் ரெண்டு கரங்களையும் தட்டி ஓ கர்த்தர் இன்றைக்கு ஓ அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் நீர் என் வாழ்க்கையில் நீர் செய்ய போகிறீர் உமக்கு ஓ சோத்திரம் 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 உமக்கு சோத்திரம் உமக்கு சோத்திரம் உமக்கு சோத்திரம் உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக
மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். உங்க சந்தோஷத்தை அல்லேலூயால காட்டினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் மத்தியில் இந்த 7வது நாளிலும் ஆமீன் ஸ்தோத்திரம். அடியனை கர்த்தர் கொண்டு வந்தபடியால் அப்படி அளவற்ற கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உண்மையாகவே இந்த 40 நாளும் ஆமீன் ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் நடத்தி ஆமீன் ஸ்தோத்திரம் உங்களுக்கான எல்லா காரியத்துக்கும் ஒரு பதிலை கர்த்தர் நிச்சயமாய் தருவாராக. ஹல்லேலூயா. ஒரு நல்ல ரிசல்ட் இந்த 40 நாள் முடிவில் எல்லாருக்குமே காத்திருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை எடுத்து பயன்படுத்துக அருமையான பாஸ்டருக்காய், அருமையான குடும்பத்திற்காய், ஒவ்வொரு விசுவாச மக்களுக்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய ஜெபத்தை நாங்கள் காணிக்கையாய் ஒவ்வொருவருக்காக நாங்கள் வைக்கிறோம். அந்த ஜெபமானது பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்யும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பக்கத்தில் கரங்களை பிடிச்சு சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு 2 பேருக்காச்சும் சொல்லிடுங்க ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென் ஸ்தோத்திரம். தேவ செய்திக்கு நேராய் கடந்து செல்லலாம். எரேமியா 29:7. நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. எரேமியா 31:14 வசனத்தையும் வாசிக்கலாம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை, ஆசாரியர்களுடைய ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். ஆமென். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தை உம்முடையது ஆண்டவரே. இந்த வார்த்தையானது புடமிடப்பட்ட வார்த்தையா இருக்கிறபடினாலே ஆமென் ஸ்தோத்திரம். அக்கினியினாலே புடமிடப்பட்ட இந்த வார்த்தைக்கு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே முழு கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். இந்த வார்த்தையான பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு போகிற ஒவ்வொரு நபருடைய இருதயத்துக்கு நேராய் செல்லட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு சுத்திகரிப்பை நீர் தந்து, நீர் எப்படி இவர்களை ஆண்டவர் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அவனமாய் அந்த வார்த்தையானது இவர்களை உருவாக்கி ஆண்டவரே வருகிற ஆண்டுல ஒரு பெரிய காரியங்கள் இவர்கள் மூலியமா இவருடைய குடும்பங்களிலே, சபையிலே நீர் செய்ய போறதுக்காய் நன்றி. இந்த வார்த்தைக்கு முழுமையாய் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. எதிர் வல்லமைகள், சத்துருடைய கிரியைகள், தடைகள், அவ்விசுவாசங்கள், இருமனங்கள், ஹல்லேலூயா, சந்தேகங்கள் எங்களை விட்டு ஆண்டவரே இந்த எல்லைகளை விட்டு இயேசுவின் நாமத்தால விலகுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையுள்ள கர்த்தரை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். 29:7 நீங்கள் வாசிக்கும் பட்சத்திலே எரேமியாவை பார்க்கும் பொழுது, நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின, யார் சொல்றது இது அப்படின்னு கேட்டா ஸ்தோத்திரம், யார் சொல்றது? நான் என்பது யாரு? ஆமென், கர்த்தரே சொல்றாரு. நான் தான் என்ன பண்ணேன்? உங்களை சிறைப்பட்டு போக பண்ணினேன். அதே தேவன் ஆமென் 31:14 சொல்றாரு. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். ஆசாரியர்களுடைய ஆத்மாவை கொழுமைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். அல்லேலூயா. நான் தான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணினேன். அதே ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்? நன்மைகளை நான் அளிக்க போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு கன்ஃபர்மேஷன் ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. நன்றி தகப்பனே. என்ன செய்தீங்க? நீங்க நன்மையை செய்தீங்க. அல்லேலூயா. இந்த வருஷத்துல நீர் செய்ததோ அல்ல. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவரே 2026 நீர் செய்ய போகிற நன்மைக்கு ஆமென் நன்றி பலியை செலுத்த நாங்கள் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்கி ஆண்டவர் எங்களுக்குள்ள இருக்கிற களிம்புகள், எங்களுக்குள்ள இருக்கிற கழிவுகள், எங்களிடத்தில் காணப்படுகிற நமக்கு பிரியமில்லாத காரியத்தை உம்முடைய பலிபீடத்தில் வைத்து அவைகளை சுட்டெரித்து விட்டு ஆண்டவரே அந்த நன்மைக்கு நேராய் நாங்கள் செல்ல போகிறோம் என்று ஆண்டவர் ஒவ்வொருவரும் வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தேவ ஜனங்களை நல்லா கொஞ்சம் கவனிக்க கேட்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை, யூதா ஜனங்களை யார் சிறையிருப்புக்கு நடத்தினா அப்படின்னு கேட்டா ஆண்டவர் தான் நடத்தினார். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அதே தேவன் சொல்றாரு, நான் அளிக்கும் நன்மையினால இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், திருப்தி ஆவார்கள். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இப்படி சொல்ல வேண்டும்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் என்று சொன்னால், இஸ்ரவேல் அந்த யூதாயா ஜனத்திற்கு, யூதா ஜனத்தினுடைய ஆவிக்குரிய நிலையை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா.
ஒரு ஆமீன் சொல்லலாமே. ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கிறது எப்படின்னு கேட்டா, அப்படி ஆவிக்குரிய அஸ்திபாரங்கள் உடைந்து இருக்கிறது, அப்படி ஆவிக்குரிய அஸ்திபாரங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது, அப்படி ஆவிக்குரிய அஸ்திபாரத்துல விசுவாசம் இல்லை, அப்படி ஆவிக்குரிய அஸ்திபாரத்துல பரிசுத்தம் என்பது இல்லை, தேவ பயம் என்பது இல்லை. இப்படிப்பட்ட நிலையை பார்த்து இவர்களை நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, ஒரு சிறையிருப்புக்குள்ள கர்த்தர் நடத்துறாரு. அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. சிறையிருப்பு என்பது உலக பிரகாரமா இதனுடைய அர்த்தம் என்னையா அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, சிறையிருப்பு என்பது தண்டனைக்காகவோ பாதுகாப்பிற்காகவோ ஒரு மனிதனை சிறையில் அடைப்பது, அடிமைப்படுத்துவது. இதனால அவருடைய சுதந்திரம், அவருடைய சுயமரியாதை முழுவதுமாக இழந்த ஒரு நிலைமையில அவங்க இருப்பாங்க. ஹல்லேலூயா. இதுதாங்க சிறையிருப்பு. ஆமென், சோத்திரம். இந்த சிறையிருப்புக்கு யார் அவர்களை அனுப்பினா அப்படின்னு கேட்டா, கர்த்தர் தான் அனுப்பினார். ஹல்லேலூயா. ஏன் அனுப்பினார் என்று கேட்டா, அவருடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்குதுன்னு கேட்டா, அவருடைய ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் அடிப்படையான காரியங்களே அவருடைய வாழ்க்கையில இல்லாமே அதை ஆண்டவர் பார்த்து தான் என்ன பண்றாரு, ஒரு சிறையிருப்புக்கு நேராக அனுப்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம ஆண்டவரை தேடுகிற நேரத்தில், ஆண்டவரை தேடிட்டு இருக்கிற நேரத்தில் நல்ல நன்மைகள் இருக்கும். அமேன், சோத்திரம். எல்லாம் அனுபவிப்பாங்க. அமேன், சோத்திரம். ஆனா ஒரு கஷ்டம்னு வரும் பொழுது ஆண்டவரை விட்டு தூரமா போயிடுவாங்க. சில பேர் நன்மை வந்த உடனே தூரமா போயிடுவாங்க. இப்படி ஆண்டவரை விட்டு தூரம் போகும் பொழுது தேவனுடைய ஜனங்கள் எதை சந்திக்கிறாங்கன்னு கேட்டா, சிறையிருப்புகளை சந்திக்கிறாங்க. வேதத்துல சொல்லப்பட்டது போல, ஹல்லேலூயா, பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஆமென், கஷ்டங்களை சந்திக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த சிறையிருப்பை ஆண்டவர் ஏன் அனுப்புகிறார் அப்படின்னு கேட்டா, அவங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமா அழிப்பதற்காக அல்ல. அல்லேலூயா. அவங்க ஆமென் சோத்திரம் அடிமைப்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. ஆமென் சோத்திரம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில திரும்பமாக அவருடைய வாழ்க்கையில ரீபில்ட் பண்ண, அப்படி ஆவிக்குரிய நிலையை திரும்ப கட்டி எழுப்பப்பட தான் கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த சிறையிருப்பை அனுப்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆவிக்குரிய நிலை ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில கட்டி எழுப்பப்படும் பொழுது, அவனுடைய வாழ்க்கையில அந்த ஆண்டவரோடு இருக்கிற நெருக்கம் உறுதியாகும் பொழுது, ஆமென், இன்னும் ஆண்டவரிடத்தில் கிட்டி சேரும் பொழுது, கர்த்தர் தாம் அளிக்கும் நன்மையினாலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. திருப்தி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இல்லவே இல்லைங்க. அல்லேலூயா. ஒரு 10th படிக்கிற ஒரு பிள்ளைய ஒரு டீச்சர் கூப்பிட்டு, என்னையா பண்ண போகிற அப்படின்னு கேட்ட, 12th படிக்க போகிறேன். 12th படித்து முடிச்ச உடனே காலேஜ் சேர போகிறேன். காலேஜ் சேர்ந்து முடிஞ்ச பிறகு ஐடியில் சேர போகிறேன் வேலைக்கு. ஐடியில் சேர்ந்த பிடிச்ச பிறகு அப்புறம் கல்யாணத்தை செய்ய போகிறேன். கல்யாணம் பண்ண பிறகு என்ன பண்ண போகிறேன், குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும். சரி, குழந்தை பெற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டால், நிறைய நாடுகள்லாம் சுற்றி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அதுக்கு பிறகு விடையே இல்லை. அல்லேலூயா. விடையே இல்லை. அதுக்கு பிறகு என்ன என்பதை தெரியாமல் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ திருப்தி என்பது இல்லை. வாழ்க்கையில தன்னுடைய மனதுக்கு ஏற்ற காரியங்களை செய்து கொண்டு இன்னைக்கு மனிதன் தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இந்த கடைசி நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த வருஷத்துல ஆண்டவர் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நமக்குள்ள இருக்கிற தேவையில்லாத காரியங்கள் சுட்டெரிப்பி நாவிக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, கிட்டி சேரும் பொழுது, ஆண்டவர் தாம் அளிக்கிற நன்மையினாலே நம்மை திருப்தியாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சாட்டிஸ்பாக்சனை கொடுக்க ஆண்டவர் ஒருத்தர் தான் வல்லவர். ஒரு ஆமென் சொல்லலாமே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேதத்துல பார்க்கும் பொழுது 29 31 வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆமென், கர்த்தர் அருமையா இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லி இருக்கிறாரு. இந்த 31ஆம் அதிகாரத்துல 40 வசனங்கள் இருக்குது. அல்லேலூயா. அதுல கொஞ்சம் மாத்திரமே நம்ம பார்த்து நம்ம கடந்து போக போறோம். மீதியானவற்றை நீங்க போய் தியானிங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப ஆண்டவர் அளிக்கிற நன்மை எப்படி உண்டாகும்? அல்லேலூயா. இந்த சிறையிருப்பிலிருந்து எப்படி ஒரு விடுதலை உண்டாகும்? அதே சமயம் கர்த்தர் எனக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் தருவார் அப்படின்னு கேட்டா, முதல் ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையை நான் தருவேன். அல்லேலூயா. எரேமியா 30:20 நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அப்ப இப்ப எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, அதை நம்ம செய்தியில பார்க்கலாம். ஆமென். அதே 20 வாசிக்கும் அடுத்த பகுதி, அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். ஹல்லேலூயா. அவர்களை ஒடுக்கின யாவரை நான் என்ன செய்ய போகிறேன்? தண்டிப்பேன். ஒரு ஆமென் சொல்லலாமே. அடுத்த ஆண்டவருடைய விருப்பம் என்ன? 31:14 வாசிங்கன்னா, 31:14 வாசிங்க.
ஆசாரியர்களின் ஆத்துமாவை ஆமென். கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்கு. போதுங்க. ஹல்லேலூயா. ஆசாரியனுடைய ஆத்மாவை, உங்களுடைய ஊழியக்காரருடைய ஆத்மாவை சந்தோஷப்படுத்த போகிறாராம். எத்தனை பேர் அடடடா என்ன நம்ம ஊழியக்காரருடைய ஆத்மாவை அவர் சந்தோஷமா கர்த்தர் வைக்க போறாராம். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? அல்லேலூயா. சவுண்டா தான் வரட்டுமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஊழியக்காரரை சந்தோஷப்படுத்த போகிறார். ஒரு ஆமீன் சொல்லலாமே. அடுத்து என்ன செய்ய போகிறார் ஆண்டவர்? எரேமியா 31 அதே 14 வாசிச்சீங்கன்னா நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லலாமே. ஆமீன் ஸ்தோத்திரம். இது எல்லாவற்றுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. ஆமீன். பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், சபையினுடைய ஆசீர்வாதம், அடுத்தது ஊழியக்காரர் சந்தோஷமா இருக்கிற ஆசீர்வாதம், தேவ ஜனங்கள் விசுவாச மக்களை கர்த்தர் திருப்தியாக்க கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது. ஆமீன் ஸ்தோத்திரம். ஆனா நாங்க என்ன செய்யணும்? இது சுத்திகரிப்பு கூட்டம் இல்லையா? எல்லா கூட்டத்து மாதிரி இதுல பேசிடலாம் அப்படின்னு பார்த்தா கிடையாது. அல்லேலூயா. சிலது சீழ் புதுக்கப்பட தான் வேண்டும். அல்லேலூயா. காயத்தை அவர் ஆற்றிடுவார். ஒரு ஆமீன் சொல்லலாமே. காயத்தை ஏற்படுத்தி காயத்தையும் கட்டி அதை ஆற்றுகிறவர் நம்முடைய தேவன் தான். ஒரு ஆமீன் சொல்லலாமே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, ஒரு ஊழியக்காரருக்கு என்னங்க சந்தோஷம்? அவர் எப்போ சந்தோஷப்படுவார்? கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. எப்போ சந்தோஷப்படுவார் அவரு? என்னங்க நல்லா கரெக்டாக தான் சொல்றீங்க. தயக்கமா சொல்றீங்க. நல்ல ஆத்துமாக்கள் வந்தா எனக்கு சந்தோஷம் எங்க ஊழியக்காரருக்கு. அப்புறம் சத்தமா சொல்லுங்களேன். ஜபத்திற்கு பதில் கிடைத்தா சந்தோஷம். வேற ஜனங்க அபிஷேகம் பெற்றுக்கொண்டா சந்தோஷம். வேற என்னங்க? வேற எப்போ சந்தோஷமா இருப்பார் நம்ம பாஸ்டர்? ஆவியில வளரும் பொழுது. வெரி குட். ஆமேன். ஆமேன் சோத்திரம். என்ன என்னுடைய ஊழியக்காரருக்கு சந்தோஷம் அப்படின்னு கேட்டா, என் சபைக்கு புதிய ஆத்துமாக்கள் வந்தா என் ஊழியக்காரருக்கு பெரிய சந்தோஷம்பா. ஹல்லேலூயா. என் விசுவாச மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறத பார்க்கும் பொழுதுதான் அவருக்கு சந்தோஷம். ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, துக்கத்தோடு அவங்க ஊழியம் செய்யாதபடி அவங்க சந்தோஷத்தோடு ஊழியம் செய்தால் மாத்திரம்தான் பலன் உண்டு. அவர்கள் சந்தோஷத்தோடு இந்த ஒரு மனிதனை, ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ ஆசீர்வதிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்கன்னும் பொழுது அதுல தான் அவங்களுக்கு ஆசீர்வாதமே அடங்கி இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லலாமே. அப்ப வேதம் சொல்லுகிறது போல ஆமீன் சோத்திர ஒரு புறஜாதி உள்ள வரணும், சபை மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும், விசுவாச மக்கள் ஆவியிலே ஆமீன் அபிஷேகத்திலே வளர வேண்டும் என்று சொன்னால் ஆமீன் இதெல்லாம் நடந்தா மட்டும் ஆண்டவர் கர்த்தர் தாம் அளிக்கும் நன்மையினாலே நம்மை திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் எப்படிப்பா நடக்கும்? ஆமென் சோத்திரம். கர்த்தர் அதனால தான் இதை பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சபையை கர்த்தர் திடப்படுத்துகிற காலத்துக்கு நேராக கர்த்தர் கொண்டு போகிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய சபையில ஒரு பெரிய ஆவிக்குரிய வளர்ச்சியை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. புறஜாதிகள் சபைக்குள்ளாக வந்து சேர போகிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சபை திடப்படும். உங்களுடைய பிள்ளைகள் முன் போல மாறுவார்கள். உடபக சிடபக தடபக சிடா. ஹல்லேலூயா. இதெல்லாம் செய்ய போகிற கர்த்தர் தான் அந்த இடத்துல எழுந்தருளி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 6:41 நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். 2 நாளாகமம் 6:41. தேவனாகிய கர்த்தாவே, ஆமென், உம்முடைய தாபர ஸ்தலத்திற்கு ஆமென் தேவரீர் உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். தேவனாகிய கர்த்தாவே, உமது ஆசாரியர் ரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்கள். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. இதெல்லாம் எப்போ இதெல்லாம் அந்த மகிழ்ச்சி உண்டாகும்? நம்முடைய சபையில எப்போ மகிழ்ச்சி உண்டாகும்? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எப்போ மகிழ்ச்சி உண்டாகும்? நம்முடைய குடும்பத்தில் எப்போ மகிழ்ச்சி உண்டாகும்? நம்முடைய வியாபாரத்தில் எப்போ மகிழ்ச்சி உண்டாகும்? நம்முடைய தேசத்தில் எப்போ மகிழ்ச்சி உண்டாகும்னு கேள்விப்பட்டா ஆமென் ஒரு புறஜாதி உள்ள வரும் பொழுது அல்லேலூயா ஒரு ஆமென் சொல்லலாமே. விசுவாச மக்கள் ஆவியிலே அபிஷேகத்திலே ஆமென் விசுவாசத்திலே வளரும் பொழுது அல்லேலூயா ஆமென் நம்முடைய ஊழியக்காரர் அல்லேலூயா ஆமென் ரட்சிப்பை உடுத்தி கொண்டு ஆமென் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் அவர்கள் சந்தோஷப்படும் பொழுது, அவருடைய இருதயம் மகிழும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்னு கேட்டா எல்லாருமே நன்மையிலே மகிழ கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 65:4 நீங்கள் வாசிக்கும் பொழுது 65:4 சீக்கிரம் வாசி. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி ஆமென். நீர் தெரிந்து கொண்டு ஆமென். சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஆமென். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். அல்லேலூயா. ஆசாரியர்களை நன்மையினாலே கர்த்தர் என்ன பண்றார்? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், நிரப்புகிறார். ஆமென். தேவ ஜனங்களை நன்மையினால் நிரப்பி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நம்முடைய வீட்டில் தேவ சமூகத்தில் நம்ம வரும் பொழுது கர்த்தர் அதற்கும் ஒரு நன்மையை வைத்து அதற்காகவே ஒரு நன்மையை கர்த்தர் கட்டளையிட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்ந்திருப்பார்கள். பரிசுத்தவான்னா யாருப்பா? ஸ்டேஜில் நின்று இருக்கிறவங்க மாத்திரமா அப்படின்னு கேட்டா ஆண்டவர் சொல்றாரு, எபேசியர் 1:1 நீங்கள் பார்க்கும் பொழுது எபேசியர் 1:1 சீக்கிரம் வாசிங்க. எபேசியர் 1:1 தேவனுடைய சித்தத்தினாலே ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. அப்ப விசுவாசிகள் யாருங்க? சத்தமா தான் சொல்லுங்களேன். நான் ஒரு பரிசுத்தவான் தான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் எப்படி அந்த நன்மைகளை கர்த்தர் தருகிறார் என்று பார்த்தா, இந்த சிறையிருப்பின் நேரத்தில் சிலவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. இந்த இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? கவனிங்க. இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். எல்லா ஜனத்தை போல வழி நடத்த அவங்களை பிரித்தெடுத்து அவங்களுக்கு ஒரு நியாயங்களை, கற்பனைகளை, இப்படிலாம் நீ செய்ய வேண்டும் என்று அநேக காரியங்களை ஆண்டவர் சொல்லி கொடுத்து என்ன பண்றாரு? இதெல்லாம் நீ நடக்க வேண்டும், இதை நீ மறக்க கூடாது, உடைய இருதயமாகிய கற்பனைகளை நீ எழுதிக்கொள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அநேக வழிமுறைகளை செய்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, நன்மை செய்யறாரு, வழி நடத்துறாரு. மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், இவ்வளவு அழகா ஆண்டவர் வழி நடத்தும் பொழுது இவர்கள் நன்றி மறந்தவர்களாய் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்களை செய்து திரும்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, இப்படி செய்யறதுனால தான் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, இந்த சிறையிருப்புக்கு நேராக இவங்க திரும்புறாங்க. அல்லேலூயா. இப்ப இந்த சிறையிருப்பு, இந்த பாபிலோனிய சிறையிருப்புல இருக்கிறதானே இந்த யூதா ஜனங்களை கர்த்தர் மீட்டு திரும்ப அவர்களுக்கு கர்த்தர் அளிக்கும் நன்மையினால திருப்தியாக்க போகிறார். இது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டா, இவங்க முதலாவது ரீகன்சிலேஷன் ஆகணும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். அவர்கள் ஏன் இந்த சிறையிருப்பில் இருக்கிறார்கள் என்பது புரிந்து அதிலிருந்து அவர்கள் வெளியே வந்து மனம் திரும்பினால் கர்த்தர் தாம் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. ராமேன் சொல்லலாமே. இந்த வருடம் முழுவதுமாய் நாம் பயணித்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், சில பேரை பார்த்து ஆண்டவர் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா, சில காரியங்களை மனம் திரும்புதல் இல்லாம இருக்கிறோம், சில கடின இருதயங்கள் காணப்படுகிறது, அதனாலதான் உனக்கு நன்மை இல்லாதபடி தடைபட்டு கொண்டே இருக்கிறது மகனே. ஆமென், சோத்திரம். நீ மனம் திரும்புவாய் என்று கேட்டா, நீ மனம் திரும்புவாய் என்று சொன்னால், நீ அர்ப்பணிப்பாய் என்று சொன்னால், உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால், கர்த்தர் தாம் அளிக்கும் நன்மையினாலே உங்களுடைய வாழ்வை கர்த்தர் திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த சிறையிருப்பு இருக்கிற ஜனத்திற்கு கர்த்தர் சில அட்வைஸ் பண்ணி அவங்களை சுத்திகரிக்க கர்த்தர் விரும்புகிறார். அவங்க என்ன தவறு செய்தார்கள், எதிலிருந்து அவங்க விடுபட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அப்படின்னு கேட்டா, ஸ்தோத்திரம், எதெல்லாம் அவங்க மறந்து போயிருந்தாங்க தெரியுமா? தேவனே மறந்துட்டாங்க, ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்துட்டாங்க, அக்கிரமங்களை நல்லா ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். பொல்லாப்பான சிந்தைகளை ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு சிறையிருப்புக்கு நேராக அவங்களை நடத்தி அதிலிருந்து திரும்ப ஆண்டவரே சொல்றாரு, நான் உனக்கு நன்மையே நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. இந்த சிறையிருப்பில் இருக்கிற பாபிலோனிய ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எரேமியால 31:1 நீங்கள் வாசிக்கும் பொழுது, அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களை பார்த்து, ஆமென், அடிமைத்தனத்துக்குள்ளாக நிந்தனைகளை சுமந்து கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து, ஒரு அந்நிய தேசத்தில் அடிமைகளாக இருக்கிற ஜனங்களை பார்த்து, தம்முடைய ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீங்களாம் யார் தெரியுமா? என் ஜனம், நான் தான் உங்களுக்கு தேவன். அல்லேலூயா. ஏன் அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்லணும்? அல்லேலூயா. இந்த பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் ஏன் நான் உங்கள் தேவன், நீங்களா என்னுடைய ஜனம் என்று ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு ஆண்டவர் நினைப்பூட்டுறாரு, அப்பா உனக்கும் எனக்கும் ஒரு உறவு இருக்கிறது, அந்த உறவு முறிந்து இருக்கிறது, ஆனபடினால் தான் நீ சிறையிருப்பில் இருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா.
எப்பெல்லாம் தேவ ஜனம் ஆண்டவருக்கு விரோதமாய் ஆண்டவருடைய உறவை முறித்து கொண்டு உடையும் பொழுது, தூரமாகும் பொழுது சிறையிருப்புக்கு நேராக போயிடுவாங்க, கஷ்டத்துக்கு நேராக போயிடுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய வாழ்க்கையில வரும். அல்லேலூயா. ஆண்டவருடைய உறவிலே தேவனுடைய பிள்ளைகள் பலப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்பெல்லாம் இந்த உறவுல விரிச்சல் ஏற்படுகிறதோ, எப்பெல்லாம் இந்த உறவுல தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவுல தூரம் ஏற்படுகிறதோ, எப்பெல்லாம் தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு உறவுல நிர்விசாரங்கள் ஏற்படுகிறதோ, எப்பெல்லாம் தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவுல சோத்திரம் மெத்தனங்கள் ஏற்படுகிறதோ, அப்பெல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளை சிறையிருப்பில் இருப்பாங்க, கஷ்டத்துல இருப்பாங்க, போராட்டத்தில் இருப்பாங்க, கண்ணீரின் அனுபவத்தில் இருப்பாங்க, நிந்தையை சுமந்து கொண்டிருப்பாங்க, நுகங்களை சுமந்து கொண்டிருப்பாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அன்னைக்கு ஆண்டவர் திரும்பமாக ஒவ்வொரு நபரை பார்த்து பேசுகிற காரியம் என்னன்னா, நான் உங்கள் தேவனாய் இருக்கிறேன், நீங்கள் என் ஜனம்தான். அது மாறவே இல்லை. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. எப்பெல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உறவு உடைந்ததோ அப்பெல்லாம் பாபிலோன்ல இருக்கிறாங்க. எப்பெல்லாம் திரும்ப ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, திரும்ப அவங்களை ரீகன்சல் பண்றாரு, மீட்கிறாரு, திரும்ப உறவு முறிகிறது. ஆமென். எங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா எகிப்துல இருக்கிறாங்க. அல்லேலூயா. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 430 வருஷம், ஓவர் 70 வருஷம் இருக்கிறாங்க. திரும்ப உறவு முறிகிறது. மீதியான் தேசத்தில் இருக்கிறாங்க, உறவு முறிகிறது. அசிரியாவில் இருக்கிறாங்க, உறவு முறிகிறது. ரோமாபுரியில இருக்கிறாங்க. இப்படியே இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் உறவுகள் முறிந்ததோ, தேவனுக்கு அவர்களுக்கு உள்ள இன்டிமசி, இந்த உறவு துண்டிக்கப்படுகிறதோ, அப்பெல்லாம் சத்துரு அவர்களை என்ன செய்கிறான்னு கேட்டா ஒரு சிறையிருப்புக்கு நேராக மாற்றி விடுகிறான். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் திரும்பமாய் சொல்லுகிற காரியம், நீ என் ஜனம்தான். அல்லேலூயா. நான் உனக்கு தேவனாய் இருக்க விரும்புகிறேன். இதை வைத்து அவங்களுக்கு புரிய வைக்கிறாரு, ஏதோ ஒரு உறவுல தான் அவனுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்குது, அந்த உறவை மாத்திரம் நீ சரிப்படுத்திக்கோ. அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தை என்னை விட நீ அதிகமா நேசித்து கொண்டிருக்கிற. அல்லேலூயா. எனக்கு தருகிற முதலிடத்துல வேற எதையோ வைத்துக் கொண்டிருக்கிற, வேற ஏதோ ஒரு நபரை வைத்துக் கொண்டிருக்கிற, வேற ஏதோ உலக பிரகாரமான காரியத்தை வைத்துக் கொண்டிருக்கிற, உடைய வேலையை வைத்துக் கொண்டிருக்கிற. நோ 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 காம்ப்ரமைஸ். அல்லேலூயா. ஆண்டவர் அதை விட்டு கொடுக்க மாட்டாரு. நீங்க என் ஜனம், நான் உனக்கு தேவன் தான், இதுல மாற்றமே கிடையாது. ஹல்லேலூயா. அந்த உறவில நாம எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறுறோமோ, நான் சொல்றேன், ஹல்லேலூயா, ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு நபருடைய உறவை வைத்து இந்த உறவு என்னையா செய்யும் அப்படின்னு கேட்டா புறஜாதிகள் உள்ள வருவாங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவருக்கும் உள்ள கனெக்ஷன் சரியா இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் உள்ள வருவாங்க. சபையினுடைய ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார் உங்களை குறித்து. உங்களுடைய வளர்ச்சி அநேகரை ஆசீர்வாதமாய் மாற்றும். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. இதுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரே காரணம், we should maintain the relationship with God. Hallelujah. நம்ம எவ்வளவு அதிகமா ஆவியிலே அந்த ஆண்டவருடைய உறவிலே ஆண்டவரை நெருங்கி ஜீவிக்கிறதிலே காணப்படுகிறோமோ, நம்ம பிரகாசம் ஆகி கொண்டே போய் கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. யாரோடு கர்த்தர் பேசுகிறார் என்பது தெரியவில்லை, ஆனால் ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். என்னை விட நீ ஏதோ ஒன்றை நேசிக்கிற மகனே, ஹல்லேலூயா, என்னை விட இந்த நபரை நீ முன்ன வைத்துக் கொண்டிருக்கிற, ஹல்லேலூயா, எல்லாரும் உன்னை விட்டு போயிடுவாங்க, நீ என்னோடு இருக்கிற உறவு தான் ஜெயிக்க போகுது. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. எகிப்திய சிறையிருப்புல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, யாத்திராகமம் 6:7 எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 6:7 சீக்கிரம் வாசிக்கலாம். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சிறையிருப்பில் இருக்கிற எகிப்திய சிறையிருப்பில் இருக்கிற ஜனத்தை பார்த்து சொல்றாரு, அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு, உங்களுக்கு நான் தேவனாய் இருப்பேன், நீங்க என் ஜனம், உங்க மேல எகிப்து சுமத்தி இருக்கிற எல்லா சுமைகளை நான் தான் விடுவிக்க போகிறேன். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. லேவியராகமம் 26:10-12 நீங்கள் வாசிக்கும் பொழுது, லேவியராகமம் 26:10-12 போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி
பழையதை விளக்குவீர்களாக. 12 வாசிங்க. உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்ல வர்றது என்னையா என்னுடைய வாழ்க்கையில? ஆமென் சோத்திரம். நான் என்னத்தை சுத்திகரிக்கப்படணும், நான் எதை நான் விலகணும், நான் எதை விட்டு நான் விட்டுவிட வேண்டும் என்று கேட்டா பழைய எண்ணங்களை விட்டுவிட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமே. பழைய அவ்விசுவாசமான எண்ணங்கள், சந்தேகமான எண்ணங்கள், இருமனமான எண்ணங்கள், ஆமென் இச்சையான எண்ணங்கள், மேட்டிமையான பார்வைகள், பெருமையான எண்ணங்கள், ஆமென் சோத்திரம், தற்புகழ் நாடுவது, இவைகளை எல்லாவற்றையும் விட்டுட்டு பழையது நீ விளக்குன அப்படின்னு சொன்னா நான் உனக்கு என்னவா இருப்பேன்னா உங்கள் நடுவில் நான் உலாவி உங்களுக்கு நான் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடோடு முடியல. எபிரேயர் 8:10 நீங்கள் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 8:10, கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாவதாக. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. இந்த சிறையிருப்புக்கு பிறகு நான் என்ன செய்ய போகிறேன்னா அவங்க இருதயத்திலே நான் சிலதை நான் எழுதி வைத்து அவங்களை நடத்த போகிறேன். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. இதே பாபிலோனிய சிறையிருப்புல தானியேல் உள்ள இருக்கிறாரு. இதே பாபிலோனிய சிறையிருப்புல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உள்ள இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்ணல? ஆமென். போராட்டங்கள் வருகிறது. சிறையிருப்புல தான் இருக்கிறாங்க, பிரச்சனையில தான் இருக்கிறாங்க, போராட்டத்துல தான் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய உறவுல அவர்கள் எந்த ஒரு முறிவையும் வைக்கல. ஹல்லேலூயா. அவர்கள் உடைந்து போகாதபடி கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி கர்த்தரும் நானும், கர்த்தரும் நானும், கர்த்தரும் நானும், கர்த்தரும் நானும். ஹல்லேலூயா. இந்த உறவுக்கு நடுவில் யாரையும் நான் கொண்டு வர மாட்டேன், எதையும் நான் முன் வைக்க மாட்டேன். அவங்க நின்னாங்க, அவங்க வைராக்கியமா நின்னாங்க, அவங்க உறுதியா இருந்தாங்க. போராட்டமா வந்தது. போராட்டம் ஒரு காணல் நீரை போல, ஒரு பாசிங் கிளவுட்ஸை போல அவர்கள் கடந்து போனதை தவிர அவங்க உயர்வை தடுக்க ஒருவரால முடியல. கர்த்தர்களுக்கு வைத்த உயர்வை தடுக்க ஒருவரால முடியல. கர்த்தர்களுக்கு வைத்த ஆசீர்வாதத்தை தடுக்க ஒருவரால முடியல. காரணம் என்னன்னு கேட்டா அவர்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவுல, அது சிறையிருப்பின் நாளா இருந்தாலும் சரி, கஷ்டத்தின் காலமா இருந்தாலும் சரி, வியாதி பட்டிருந்தாலும் சரி, நான் என் தேவனை நான் தொழுது கொள்வேன். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், நீங்க எனக்கு சத்தமாக சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்றிலிருந்து எத்தனை பேர் கர்த்தரோடு உள்ள உறவுல இன்னும் அதிகப்படுத்த போறீங்க? ஒரு ஆமென் சொல்லலாமே. இந்த உறவு மாத்திரம் கொஞ்சம் சரிப்படுத்திருங்களேன். இந்த உறவுல 100% நீங்க வைத்திருங்களேன். நான் சொல்லுவேன் ஆமென் சோத்திரம். 2026 கர்த்தர் உங்களுக்கான நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பாரு. கர்த்தர் அதை காணும்படி கர்த்தர் செய்வார். உட்டபாலா கரபா கத்திரா. ஹல்லேலூயா. சகரியா 13:9. ஆமென், ஆமென், ஆமென். எப்படி ஆண்டவர் பண்றாராம்? வெள்ளியை உருக்கிறது போல அவளை உருக்கி, பொன்னை புடமிடுகிறது போல அவளை புடமிடுவேன். தொழுது கொள்வாங்க, விண்ணப்பத்தை கேட்பேன், இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவங்க சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றாரா? சுத்திகரிப்புக்கு பொன்னை புடமிடுவது போல கர்த்தர் புடமிட்டு என்ன சொல்ல வைக்கிறார்னா, அந்த உறவுல நீங்களே சொல்லுவீங்க, இவர் தான் என் தேவன். அல்லேலூயா. அவர் சொல்லுவாரு, இவங்க என்னுடைய ஜனம் என்று. ஒரு ஆமென் சொல்லலாமே. எரேமியா 31:33 எழுதி கொள்ளலாம். எரேமியா 31:33, எசேக்கியேல் 11:19-20, எசேக்கியேல் 14:11, எசேக்கியேல் 37:23, சகரியா 8:8. ஆமென். இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வந்து ஆமென் சோத்திரம் தியானம் பண்ணீங்கன்னு சொன்னா ஆமென் கர்த்தர் சொல்றாரு ஹல்லேலூயா. ஆமென். நீங்க என்னுடைய ஜனம், நான் உங்கள் தேவனாய் இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. சொன்னவர் சொல்றாரு, பழையதை விட்டு விலகு. ஒரு ஆமென் சொல்லலாமே. இந்த சிறையிருப்புல நீ வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய உறவில சரியான ரீதியில் நீங்க இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த சிறையிருப்பை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆண்டவர் எதிர்பார்க்கிறதுல என்ன தெரியுமா? மத்தேயு 22:37. மத்தேயு 22:37.
இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஆமென், உன் முழு இருதயத்தோடும் இருதயத்தோடு உன் முழு ஆத்துமாவோடும் ஆமென், உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. மூன்றும் சரியா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எரேமியா 24:7 கூட நீங்கள் வாசிக்கும் பொழுது, எரேமியா 24:7 சீக்கிரம் வாசிங்க. நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை நல்லா கவனிக்கணும். நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பாங்க. நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் ஏன் செய்கிறார்? இந்த சிறையிருப்பு என்னுடைய வாழ்க்கையில ஏன், இந்த கஷ்டம் என்னுடைய வாழ்க்கையில ஏன், இந்த போராட்டம் என்னுடைய வாழ்க்கையில ஏன் அப்படின்னு கேட்டா, ஆமென், நான் கர்த்தருக்கும் எனக்கும் உள்ள உறவு தூரமாக இருக்கிறது, கர்த்தருக்கும் எனக்கும் உள்ள உறவு முறிந்து இருக்கிறது, கர்த்தருக்கும் எனக்கும் உள்ள உறவு உடைந்து போய் இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை. அமேன். அதை நான் முதலாவது சரி செய்யும் பொழுது, அமேன், சோத்திரம், கர்த்தர் சொல்லுவாரு, அமேன், நீங்க என்னுடைய ஜனம், நான் உங்கள் தேவன். அல்லேலூயா. ஒருத்தர் உங்களை தொட முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுல மாத்திரம் நீங்க சரியாயிட்டீங்கன்னா 30:16 வாசிங்க. எரேமியா 30:16. ஆண்டவர் என்ன செய்வார் உங்க சத்துருக்களுக்கு? ஆதலால் பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கிற யாவரையும் பட்சிக்கப்படுவாங்க. உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள். சத்துருக்கள் இப்ப சிறைப்பட்டு போவாங்க. உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள். உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. எப்பா, உன்னை நான் ஒப்பு கொடுத்து வைத்திருந்தேன்பா. ஒரு 70 வருஷம் ஒப்பு கொடுத்து வைத்திருந்தேன். ஏன் தெரியுமா? உனக்கும் எனக்கும் உள்ள உறவு சரியில்லை. ஏதோ மறந்து போய் வாழ்ந்த, ஏதோ நன்மைகளெல்லாம் மறந்து போயிட்டேன். நான் செய்த கிரியைகளை மறந்து போயிருந்தேன். நான் செய்த அற்புதங்களை மறந்து போயிருந்தேன். ஆமென். எனக்கு துரோகம் செய்த, அக்கிரமத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன். அந்த உறவை நீ சரிப்படுத்திக்கோ. உனக்கு விரோதமா எழும்புகிற பட்சிக்கிறவனை நான் பட்சிப்பேன். அல்லேலூயா. உனக்கு விரோதமா எழும்புகிறவனை சத்துருக்கள் அவனை ஒப்பு கொடுப்பேன். ராமேன் சொல்லலாமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இதை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தருக்கும் உள்ள உறவு இந்த நாள் முதற்கொண்டு இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் ஒரு பெரிய ஒரு இணைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த இணைப்பை அவருடைய ரத்தத்தினால நாங்கள் சீல் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா 31:2. பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்றார். திரும்ப அவங்களை பார்த்து சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாருங்க? சிறையிருப்புல இருக்கிற ஜனத்தை பார்த்து சொல்றாரு. எப்பா, பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஒரு ஜனம் வனாந்தரத்துல வைச்சு இரக்கம் பெற்றது. அமேன். பெற்றுக்கொண்டாங்க. ஏற்கனவே இறந்த காலம். அமேன். அமேன். இது பெற்றுக்கொண்டாங்க. யார் பாது அப்படின்னு கேட்டா, இஸ்ரவேல் ஜனங்க தான். அல்லேலூயா. எகிப்தில அவங்களை வெளியே கொண்டு வந்தேன். இந்த பார்வோன் கையில அவங்களை விடுவித்து கொண்டு வந்தேன். அவர்களுடைய பட்டயத்துக்கு அவங்களை தப்பி இப்ப எங்க கொண்டு வந்து கொண்டிருந்தனா, வனாந்தரத்துல கொண்டு வந்தேன். அல்லேலூயா. வனாந்தரம் என்பது சாதாரணமானது அல்ல. அல்லேலூயா. எகிப்தை விட இந்த இஸ்ரவேலுக்கு, கானானுக்கு போகிற பயணம் ரொம்ப கடினமா இருந்தது. இந்த வனாந்தர வாழ்க்கை ரொம்ப கடினமா இருந்தது இஸ்ரவேல் ஜனத்துக்கு. அந்த ஜனங்க வனாந்தரத்துல வச்சு ஆண்டவரிடத்துல கிருபையை பெற்றுக் கொண்டாங்களாம். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் வனாந்தரமான சூழ்நிலை போய் கொண்டிருக்கிறீங்க? எல்லாமே ஒண்ணுமே இல்லை ஐயா. என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சு. பேங்க் பேலன்ஸ் முடிஞ்சு போச்சு. என்னுடைய நிலைமை எல்லாம் ரொம்ப வனாந்தரம் போல இருக்குது. இந்த வனாந்தரத்துல அமீன், இந்த கடல்ல கூட பாத்தீங்கன்னா எங்கேயாவது அந்த கலங்கரை விளக்கத்தை வைத்திருப்பான். அதை வைத்து நம்ம அப்படியே உள்ள போயிடலாம். ஆனா அந்த வனாந்தரத்துல சுற்றி முற்றி பார்த்தா எங்குமே திசையா இருக்காது. எங்க போறோம்னு தெரியாது. எந்த தேசத்துக்கு போறோம், இன்னும் எவ்வளவு தூரத்துல அந்த தேசம் இருக்குது, இன்னும் எவ்வளவு தூரத்துல அந்த டெஸ்டினேஷன் இருக்குது, எதுவுமே தெரியாது. வனாந்தரம் போல ஒரு அனுபவத்துல நீங்க ஒரு வேளை போய் கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த சிறையிருப்புல இருக்கிற ஜனத்தை பார்த்து, எப்பா உனக்கு கொஞ்சம் கவனி. என்ன தெரியுமா கவனிக்கணும்? நீ வனாந்தரத்துல உன்னுடைய முற்பிதாக்கள் வந்தாங்க. அந்த வனாந்தரத்துல வைத்து அவங்க என்கிட்ட இரக்கத்தை, கிருபையை பெற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. அப்ப வனாந்தரமான சூழ்நிலையா, சிறையிருப்பின் அனுபவங்களா, கஷ்டத்தின் பாதையா, அழுகையின் பாதையா, வாட் எவர் இட் மே பி, நாம என்ன செய்யணும்னு கேட்டா, அந்த கிருபை உள்ள தேவனிடத்துல நம்ம ஓட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. கிருபை, அந்த என்னை சூழ்ந்து கொள்ளும் கிருபை. அந்த பாட்டு எப்படி இருக்கு தெரியுங்களா? கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம். அப்புறம் வரி சொல்லுங்களேன், கண்டடைந்தோம் கிருபை. அல்லேலூயா. அவங்க கண்டடைறாங்க கிருபைய.
இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டடைந்தார்கள். எப்ப வைத்து? எங்க வைத்து? வனாந்தரத்துல வைத்து, சிறையிருப்பின் வாழ்வில வைத்து. நான் சொல்லுவேன், இந்த கடைசி நாட்களில கர்த்தர் நம்மை சுத்திகரிப்புக்கு நேரா ஏன் கொண்டு வராருன்னு கேட்டா, ஆமென், சிலர் கிருபை இழந்திருக்கலாம், சிலர் அந்த கிருபையை போக்கடித்து இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். என்ன நினைப்பூட்டுறாருன்னா, வனாந்தரத்துல வைத்து ஒரு ஜனம் கிருபை பெற்றுக்கொண்டது, நீங்களும் கிருபை பெற்றுக்கொண்டா இந்த சிறையிருப்பு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மாறும். அல்லேலூயா. வனாந்தரத்துல வைத்து யாருங்க போஷிக்க முடியும்? வனாந்தரத்துல வைத்து யார் தண்ணீர் தர முடியும்? அந்த கிருபை பெற்ற ஜனங்க அந்த வனாந்தரமான சூழ்நிலையில கூட மன்னாவினாலே அவர்களை கர்த்தர் போஷித்தார். அல்லேலூயா. தண்ணீரை கர்த்தர் கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார், அவளுக்கு வழியை ஏற்படுத்தினார், அவருடைய சமூகம் முன்பாக சென்றது. இவ்வளோ காரியங்கள் எப்படி நடந்ததுன்னு கேட்டா, கர்த்தர் அவர்கள் மேலே வைத்த கிருபையை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. கிருபையை அவங்க கண்டடைந்தார்கள். அல்லேலூயா. they found grace. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென். யாத்திரையாகமம் 33:17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. போதுங்க. அல்லேலூயா. கிடைத்தது. ஒரு ஆமென் சொல்லலாமே. நீங்க எத்தனை பேருக்கு கிருபை பெற்று இருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லலாமே. ஒருவேளை கிருபை பெற்றில்லாம இருந்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? உங்க மூலியமா புறஜாதி உள்ள வரணும், பாஸ்டர் சந்தோஷப்படணும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள வளர்ச்சி ஆவிக்குரிய ரீதியில எழும்பணும். இதெல்லாம் நடக்கணும்னா தேவ ஜனமாகிய நாம், அல்லேலூயா, கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷத்தோடு இதை ஏற்றுக்கொள்றீங்க? என்ன ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை பத்தி ஏதாவது சொல்லலாம், என்ன முள்ளா குத்துதே, இதை பெற்றுக்கொள்ளணும், அதை பெற்றுக்கொள்ளணும், நான் சுத்திகரிக்கப்படணும், உறவுல சரியா இருக்கணும். ஆமா, இதெல்லாம் ஃபண்டமெண்டல், இதெல்லாம் அடிப்படையான காரியம். ஒரு ஆமென் சொல்லலாமே. இதெல்லாம் நம்ம சரியாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, வனாந்தரத்துல வைத்து கிருபை பெற்றாங்களா? எவ்வளவு விதமான கடினமான சூழ்நிலை. ஆமென். ஒரு கத்தியை எடுத்தது கிடையாது, ஒரு போர் செய்தது கிடையாது, ஒரு யுத்தத்தை பழகினவங்க கிடையாது. திடீர்னு வரான். அல்லேலூயா. எப்படி அவங்க மேற்கொண்டாங்க, எப்படி இதெல்லாம் ஜெயித்தாங்கன்னு கேட்டா, எல்லாம் கர்த்தருடைய கிருபை தான். அல்லேலூயா. இந்த கிருபையை இன்னும் அதிகமாக நம்ம வாங்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் கிருபையை திரும்ப தர விரும்புகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? யாக்கோபு 4:6 ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். ஸ்தோத்திரம். யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த 40 நாள் உங்களை நான் விரும்பி கேட்டுக்கொள்ளுகிறேன், தயவா கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்மையோடு வந்து, ஆண்டவரே என்னை சுத்திகரியும் என்று சொல்லி, ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா. அல்லேலூயா. ஆண்டவரே, கிருபையான இந்த வருஷம் நடத்துனீங்க, வர வருஷத்துக்கு கிருபை தாங்கப்பா. எங்க தேசத்தை ஆதாயம் பண்ண கிருபை தாங்கப்பா. ஜனங்கள் உள்ள வர கிருபை தாங்கப்பா. எங்க மேல நீங்க வைக்கிற கிருபையை பார்த்து ஆண்டவரே, புறஜாதிகள் ஆட்டோமேட்டிக்கா ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, ஒரு ஆமென் சொல்லலாமே. நான் எந்த பாரத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொரு நபரும் அந்த கிருபையின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆதியாகமம் 6:8 நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று வேதம் சொல்லுகிறது. நோவா found grace in the eyes of the Lord. ஹல்லேலூயா. ஏன்பா கிருபையை பெற்றுக்கொண்டான்? பூமியில் இருக்கிற அத்தனை பேரும் பாவம் செய்யறாங்க, அத்தனை பேர் அக்கிரமம் செய்யறாங்க. ஆனா ஒருவன் மாத்திரம் என் தேவனோடு இருக்கிற உறவுல சரியா இருந்தாரு. அல்லேலூயா. கர்த்தர் அவருக்கு கிருபை கொடுத்தாரு. அந்த குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில 2026 உலகமே ஒரு கஷ்டத்தின் பாதையில போய் கொண்டிருந்தாலும் நான் நல்லா வாழணும்னு விரும்புறவங்க கர்த்தருடைய கண்களில் இருந்து கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. என் பேழை, என் சபையாகிய பேழை, என் குடும்பமாகிய பேழை, ஆமென், சோத்திரம், பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆமென், கர்த்தருடைய கண்களிலே கம்பல்சரி கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. லூக்கா 1:30 மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்துல கிருபையை பெற்றாய். ஹல்லேலூயா. ஒரு புதிய ஆத்துமாக்களை, ஒரு புதிய ஜீவனை நம்முடைய வாழ்க்கையில சுமக்க வேண்டும் என்று சொன்னால், புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஹல்லேலூயா, கிருபை பெற்றுக்கொள்ள அவசியம். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. அன்று சொல்றாரு, உங்க இந்த ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்க, உங்க முற்பிதாக்கள் வனாந்தரத்துல வச்சு என்னத்தை பெற்றுக்கொண்டாங்க? சத்தமா சொல்லுங்களேன்.
கிருபையை பெற்றுக்கொண்டாங்க. கிருபையை பெற்றுக்கொண்டதுனால அந்த வனாந்தரத்தோட அவங்க வாழ்க்கை முடியல. சொல்லப்பட்ட கானானுக்கு நேராய், கர்த்தர் அளித்த நன்மைக்கு நேராய், அந்த இடத்துல பாலும் தேனும் ஓடுகிற திருப்திக்கு நேராக கர்த்தர் அவங்களை வழிநடத்தி முடித்தார். அல்லேலூயா. அது போல இந்த 2026 உனக்கு அந்த நன்மையை வேண்டும் என்று சொன்னால் கிருபையை பெற்றுக்கோ. ஹல்லேலூயா. நான் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், நான் அவர்களுக்கு செய்தது மாத்திரமல்ல உங்களுக்கும் செய்ய வல்லவர். இஸ்ரவேலை ஓங்கிய புயத்தினாலே, அவருடைய பலத்த கரத்தினாலே வனாந்தரத்தில் கிருபை பெற்றுக்கொண்டு நடத்தின வல்லமை உள்ள கர்த்தர் இந்த 2026 உங்களை நடத்த வேண்டும் என்று சொன்னால் கிருபை அவசியம். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. எபிரேயர் 8:12 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றார்? அந்த கிருபை, எனக்கு கிருபை வைத்துக்கொண்டு நான் என்னையா பண்ண முடியும்? எபிரேயர் 8:12 சீக்கிரம் வாசிப்போம். ஏனெனில் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்கள் அக்கிரமங்களை இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர். இந்த சிறையிருப்பை எதுக்குதான்? நான் எதுக்காக சிறையிருப்புல போனேன்? பாவம் செய்துட்டேன், அக்கிரமம் செய்துட்டேன், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்துட்டேன். அதனால ஆண்டவர் என்னை திருத்தும்படியா இந்த சிறையிருப்பு, இந்த கஷ்டம், இந்த பாதை வந்து கொண்டிருக்கிறது. இதை நான் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இதிலிருந்து நான் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், இதிலிருந்து நான் மன்னிக்கப்பட்டு 2026 ஆமென் கர்த்தர் தருகிற, கர்த்தர் அருளுகிற நன்மையினால என்னுடைய வாழ்வு, என்னுடைய வியாபாரம், என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் செழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆமே நான் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கிருபை தான் என்னை மன்னிக்கும். அல்லேலூயா. இது என்னாலே உண்டானது அல்ல, இது கர்த்தர் அருளும் ஈவு. ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் இருக்கிறாங்க. ஆமேன். அவங்க எல்லாமே கிறிஸ்தவ பிள்ளைங்க தான். ஆமேன் சோத்திரம். அவங்க பாட்டை ஒரு தொழிலை பார்த்துக்கிட்டு அவங்க பாட்டு போய்கிட்டே இருந்தாங்க. நல்லா போய்கிட்டு இருந்தது. அவங்க அந்த பிரதரும் நல்ல ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமேன். அந்த சிஸ்டரும் நல்ல ஒரு சுய தொழில் மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமென். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க ஒரு சாதாரணமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. கர்த்தர் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நல்ல பிசினஸ்ல கை நிறைய நல்ல சம்பளம், நல்ல காரியங்கள் வந்து கொண்டிருந்தது. ஆமென் சோத்திரம். கர்த்தருடைய உறவுல எப்படி இருந்தாங்கன்னு தெரியல. ஆமென் சோத்திரம். கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்துல அல்லது கர்த்தரோடு இருக்கிற நெருக்கம், கிருபையை பெற்றுக்கொள்ள எதுவும் தெரியல. ஆனா வாழ்க்கை நல்லா ஓடுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஏன் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் ஆண்டவர் இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் பேங்க்ல பேலன்ஸ் இருக்குது, இன்னொரு பக்கம் சொத்துகள் இருக்குது. ஆமென். அந்த சொத்து விற்கணும். அது சொத்து விற்கப்பட்டா அதுல இருந்து வர நன்மையை வைத்துக்கிட்டு நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுயமான ஒரு தோற்றத்தை அவங்களுக்குள்ளாக எல்லாவற்றையும் நினைப்பை வைத்து கொண்டு என்ன பண்ணிட்டாங்க, வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் பார்த்தாரு. ஸ்தோத்திரம். அவங்க வாழ்க்கையில் ஆவிக்குரிய தன்மை ஸ்திரமாகணும். அப்படித்தானே? அல்லேலூயா. எல்லாத்தையும் ஜீரோ ஆகிட்டார். அல்லேலூயா. ஆமென். பேங்க் பேலன்ஸும் ஜீரோ ஆயிடுச்சு. ஆமென் சோத்திரம். ஊர்ல நிலம் விற்கணும்ன்ற சொல்றது நிலம் விற்கவே முடியாதுன்ற ஒரு நிலைக்கு வந்தாச்சு. இப்போ என்ன செய்யறது அப்படின்னு கேட்டா, ஸ்தோத்திரம், ஒன்றுமே தெரியல, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வந்த ஆர்டர்ஸ் எல்லாம் நின்று போயிடுச்சு. ஐ மீன் பிஸ்னஸ்லேயும் லோ. என்னுடைய வாழ்க்கையில் என் பிள்ளையை வைத்துக்கொண்டு எப்படி நான் அவங்கள கரைச்சக்க போறேன், அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க போறேன்னு தெரியல. ஃபீஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, நான் என்ன செய்வதுன்னு தெரியல. அமேன் சோத்திரம். என்ன பண்ணாங்க தெரியுமா? அவரும் அவருடைய மனைவியும் ஒன்றும் பண்ணலை. முன்ன பைபிளே எடுக்க மாட்டாங்களாம். இப்போ இவரு அவங்க மனைவியும் பைபிள் எடுத்துக்கொண்டு காலையில் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துருவாங்களாம். அவர் ஒரு பக்கம் ஆமேன் பைபிள் எடுத்துக்கொண்டு அவங்க படிப்பாங்க, இவர் படிப்பார். இவருக்கு ஆண்டவர் என்னெல்லாம் இருதயத்தில் வைக்கிறாரோ அதெல்லாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஒரு மாத காலம் இதை மட்டுமே செய்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு மாத காலம் இதை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறாங்க. நடந்தது என்ன? ஸ்தோத்திரம். அப்படி ஆவிக்குரிய நிலை கட்டப்பட்டாச்சு. விசுவாச வாழ்க்கை ஆண்டவர் எப்படியோ நடத்துவார் என்ற விசுவாசம் மேலோங்கியாச்சு. எனக்கு ஜபத்தினால நான் எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்வேன் என்ற விசுவாசம் உள்ள வந்தாச்சு. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? ஸ்தோத்திரம். யாரெல்லாம் கான்டாக்ட்ஸ்ல இல்லாதவங்களாம் கான்டாக்ட் பண்றாங்களாம். எப்படி? கான்டாக்ட்ல இல்லாதவங்களாம் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸ்களை கொடுக்குறாங்களாம். அமேன் சோத்திரம். அவர் சொல்றாரு, நாங்க யாருக்கும் கால் பண்ணி எனக்கு கொடுங்க, ஆர்டர்ஸ் கொடுங்க, எனக்கு பிசினஸ் கொடுங்க, எதையும் நான் கேட்கல, கர்த்தரே எழுப்பி கொடுத்தார். அல்லேலூயா. அமேன். இவங்களுடைய பின்புலத்துல காணப்பட்டதான ஆவிக்குரிய காரியங்கள் என்னன்னு கேட்டா, இந்த உறவுல கரெக்ட் ஆகிட்டு அமீன் கிருபை பொருந்திய வார்த்தையை எடுத்து படிக்க ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா. வேற ஒன்றும் செய்யலங்க. கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா.
சுத்திகரிக்கப்பட்ட நிலைமையில இருந்தா ஆமென், அந்த பாத்திரத்தை நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். வழிந்தோடுகிற ஆசீர்வாதத்தினால என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று நீங்களும் சொல்லக்கூடிய நாட்களுக்கு நேராய் இந்த சபையை, ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிற கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. பேதுருடைய விசுவாசத்தை இப்ப பலப்படுத்தணும். என்ன பண்ணணும்? பேதுருடைய விசுவாசத்தை பலப்படுத்தணும். ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு சிறையில் அவனை கொண்டு போய் போட்டார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இப்ப ஜனங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தணும். ஆண்டவர் என்ன பண்ணாரு? அதுக்கும் பேதுரு என்ன பண்ணாரு? சிறையில போட்டிருந்தாரு. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அங்க வைத்து ஆண்டவர் என்ன பண்றாரு? அவன் நினைச்சு கூட பார்க்கல. ஆமென், இதெல்லாம் தானா கதவு திறக்குமா? அதெல்லாம் அவன் நினைச்சு கூட பார்க்கல. அவன் அந்த விசுவாசத்தை வைத்து என்ன பண்றாரு? கதவை திறக்க வைத்தாரு. அதே போல விசுவாச மக்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரு. எப்பா, பேதுரு இருந்தாதான் உங்களை நான் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் நான் பண்ணுவேன். அப்படி இல்லை, உன் விசுவாசம் வளரணும். அதனால தான் பேதுரு அங்கே வைத்திருக்கிறேன். இப்போ நீ ஜெபம் பண்ணு, அவங்க விடுதலை ஆவாங்க. ஹல்லேலூயா. இப்போ ஜனங்க பார்க்குறாங்க, ஏன் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் பேதுரு விடுதலை ஆக்கிட்டாரா? ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாக ஜெபிக்க தொடங்குறாங்க. ஹல்லேலூயா. இந்த சிறையிருப்பு ஏன் வருகிறதுன்னு கேட்டா, நம்முடைய ஆவிக்குரிய நிலை, நம்முடைய ஆவிக்குரிய அஸ்திபாரம், நம்முடைய ஆவிக்குரிய உள்ளான அந்த காரியங்கள் எல்லாம் தலைத்தோங்க வேண்டும். இன்னும் கர்த்தர் விரும்புகிற அளவுக்கு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமே. இதுக்கு ஆண்டவர் என்ன பண்றார்? சகரியா 12:10 கிருபையை கர்த்தர் ஆவியாய் கர்த்தர் தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. the spirit of grace, ஹல்லேலூயா, இந்த சபை பெற்றுக்கொள்ள போகுது. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு நிமிஷம் ஹல்லேலூயா, எல்லாரும் எல்லா கண்ணை மூடிடலாம். ஆண்டவர் நீங்களும் தேவனும், ஹல்லேலூயா, நீங்களும் பரிசுத்த ஆவியானவரும் உங்களை மறந்து நீங்க கையை தட்டுங்க. உங்களை மறந்து ஹல்லேலூயா, என் மேலே, என் குடும்பத்தின் மேலே, என் சபையின் மேலே கிருபையின் ஆவி இறங்குது. என் பிள்ளைகள் மேல கிருபையின் ஆவி இறங்குது. என் வியாபாரத்தின் மேல கிருபையின் ஆவி இறங்குது. என்னுடைய ஜெப வாழ்க்கையின் மேல கிருபை தருகிறார். என் மேல கர்த்தர் தருகிற கிருபை, ஹல்லேலூயா, புறஜாதிகள் ரட்சிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வளர்ச்சி உண்டாகும். எங்கள் ஆசாரியருடைய ஆத்துமா ஹல்லேலூயா செழிக்கும். Thank you Holy Spirit. ஆண்டவரே, ஹல்லேலூயா, கிருபையை ஆவியாய் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கட்டும். ஆண்டவரே, அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் மேல நம்முடைய அபிஷேகத்தை ஆண்டவரே இன்றைக்கு அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதா எல்லா சிந்தையில ஒரு புதிய ஆவியை கட்டளையிடுவீராக. Thank you Lord, thank you Lord, thank you Lord. ஹல்லேலூயா. நோவா கிருபையை பெற்றுக்கொண்டாரு, காப்பாற்றப்பட்டாரு. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். மோசே கிருபையை பெற்றுக்கொண்டாரு, அநேகரை வழிநடத்தக்கூடியதான ஒரு வல்லமை உள்ள பாத்திரமாய் கர்த்தர் அவரை மாற்றினார். ஆமென். மரியாள் தேவனிடத்துல கிருபையை பெற்றுக்கொண்டாங்க, இயேசுவை ஆமென் ஸ்தோத்திரம் சுமக்கிறவர்களாய் மாறினாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உங்களை நான் பயன்படுத்த நான் விரும்புகிறேன். இந்த 2026 வல்லமையாய் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு ஆமென் சொல்லலாமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சபையை கர்த்தர் வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். இதெல்லாம் எப்படி செய்ய போகிறார்? கிருபையாய் செய்ய போகிறார். ஆமென் சொல்லலாமே. எரேமியா 31:3 சீக்கிரம் வாசிக்கலாம். பூர்வ காலம் முதல் ஆமென் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆமென். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். ஏங்க, யாரை பார்த்துங்க சொல்றாரு? யாரை பார்த்து சொல்றாரு? யாரை பார்த்து சொன்னாரு? சிறையிருப்புல இருக்கிற ஜனத்தை பார்த்து. நீங்க கேள்வி கேட்பீங்களா இல்லையா? ஏப்பா, நானே கஷ்டத்துல இருக்கிறேன், நானே அடிமைத்தனத்துல இருக்கிறேன், நானே நிந்தையை சுமந்துக்கிட்டு இருக்கிறேன், நானே எல்லாத்தையும் இழந்து போய் இருக்கிறேன், என்ன பார்த்து உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்றாரு ஒருத்தர். என்னப்பா இது? ஹல்லேலூயா. சிறையிருப்புல இருக்கிற ஜனத்தை பார்த்து ஆண்டு சொல்றாரு, உன்னை அதிகமா நான் நேசிக்கிறேன். எப்படி நேசிக்கிறேன்னா, அநாதி சிநேகத்தினால் உன்னை நான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. எவர்லாஸ்டிங் லவ். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. ஏன் ஆண்டவர் இதை பண்றாரு? ஏன் இதை ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்லணும்? அந்த சிறையிருப்புல இருக்கிற ஜனத்தை பார்த்து சொன்னாரு, நான் உங்கள் தேவன், நீங்க என் ஜனம். இது எதை குறிக்குது? உறவு நீ சரிப்படுத்திக்கோ. அடுத்தது எப்பா, ஆண்டுக்கு அவங்களுக்கு நினைப்பூட்டுறாரு. பட்டயத்துக்கு தப்பி இதே ஜனம், சிறையிருப்புல இருந்த ஜனம் என்ன பெற்றுக்கொண்டாங்க? கிருபையை பெற்றுக்கொண்டாங்க. நீயும் பெற்றுக்கொண்டீங்கன்னா அந்த சிறையிருப்பு உன்னை விட்டு மாறும். ஆமே. மூணாவது சொல்றாரு, எப்பா, உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு மாறவே இல்லைப்பா, நீதான்ப்பா மாறி போய் சிறையிருப்புல இருக்கிற.
நீதான்ப்பா மாறி போய் கஷ்டத்துல இருக்கிற, நீதான்ப்பா மாறி போயிட்டு இடுக்கண்ல மாட்டிக்கொண்டு இருக்கிற, நீதான்ப்பா மாட்டிக்கொண்டு அடிமைத்தனத்துல இருக்கிற. ஆனா என் அன்பு மட்டும் இல்ல மாறவே இல்லை, இப்பயும் உன்னை நான் நேசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த அன்பை பார்த்தாவாச்சு இவங்க வருவாங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு இன்றைக்கும் உங்களை அழைக்குது. அப்பா உறவுல வா, சரியா வா, கிருபையை பெற்றுக்கோ, ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஏன் இந்த ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு? உபாகமம் 31:20. எப்படிப்பட்ட ஜனம்னு அறிஞ்சு கொண்டாதான் நம்மளும் திட்டாம இருப்போம். நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணின பின்பு அவர்கள் புசித்து திருப்தியாயிட்டு கொழுத்து போய் இருக்கும் போது அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி அவர்களை சேவித்து எனக்கு கோபம் ஊட்டி என் உடன்படிக்கையை மீறுவார்கள். இததான் பண்ணுவாங்களாம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல தேசத்தை கொடுத்துட்டாரு, பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கொடுத்துட்டாரு. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா வேற தேவர்களை சேவிப்பாங்க. ஆமென். ஆண்டவருக்கு கோபத்தை மூட்டுவாங்க, உடன்படிக்கையை மீறுவாங்க. அல்லேலூயா. இது எப்படி செய்வாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு முறை பட்டா திரும்ப என்ன பண்ண மாட்டாங்க, அந்த சைடு போக மாட்டாங்க, அந்த சைடு அந்த டைரக்ஷனுக்கே போக மாட்டாங்க. ஆனா இந்த ஜனம் மட்டும் என்ன பண்ணுது, கர்த்தர் நல்ல செழிப்பை கொடுக்குறாரு, நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, நல்ல உயர்வை கொடுக்குறாரு, நல்ல விடுதலை கொடுக்குறாரு. ஆண்டவரோடு கொஞ்ச நாள் இருப்பாங்க, கொஞ்சம் உறவுல இருப்பாங்க, உடனே ஆண்டவரே மறுதலிச்சிருவாங்க. இவர் யாருன்னே தெரியாது பண்ணுவாங்க. அமேன். ஆண்டவர் விட்டு தூரம் போயிடுவாங்க. அமேன். சோத்திரம். பிரச்சனையில மாட்டுவாங்க. இப்ப ஆண்டரை நோக்கி கூப்பிடுவாங்க, ஆண்டவரே காப்பாற்றும். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அவர் மிகுந்த மன உருக்கம் இல்லையா, அவர் திரும்ப அவங்களை மீட்டுருவாரு. திரும்ப என்ன பண்ணுவாங்க, இதே ரொட்டீன். அல்லேலூயா. சுபாவம் மாறாம, சாட்சி மாறாம, அல்லேலூயா, திரும்ப 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 ஆண்டவரை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மேல வைத்த அன்பு மாத்திரம் என்ன பண்ணல, மாறவே இல்லை. ஏன் மாறல? நீ சிறை இருப்பில்லைன்னா போ, எக்கடனா போன்னு விட வேண்டியதானே. விடலங்க ஆண்டவரே. அந்த பாபிலோன் தேசத்துக்கு ஓடுறாரு ஆண்டவர், தீர்க்கதரிசிகள் அனுப்புறாரு, வார்த்தையை சொல்றாரு, நான் இன்னும் நான் அவங்களை நேசிக்கிறேன் என்பதை சொல்லு. அல்லேலூயா. ஆண்டவர் விடவே மாட்டாரு. சிறையிருப்பிலே நீ இருன்னு விட்டுற மாட்டாரு, கஷ்டத்திலே இருன்னு விட்டுற மாட்டாரு, அந்த அடிமைத்தனத்திலே இருன்னு விட்டுற மாட்டாரு, அந்த வியாதியின் கூறுகளில் நீ இருன்னு விட்டுற மாட்டாரு, அந்த சாபத்திலே நீ வாழ்ந்து விட்டுற மாட்டாரு ஆண்டவர். ஆண்டவருடைய அன்பு என்ன செய்யும் என்று கேட்டால், உங்களை தூக்கி எடுத்து உயர்த்துகிற அன்பு அது. அதானாதி அன்பா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம வீட்டு எத்தனை பேருங்க மாறி போயிருக்கிறாங்க, எத்தனை பேர் நம்மள தூரம் போயிருக்கிறாங்க, எத்தனை பேர் நம்ம நிந்தையாய் பேசி இருக்கிறாங்க, எத்தனை பேர் நமக்கு காரி உமிழ்ந்து இருக்கிறாங்க நம்மளுடைய வாழ்க்கையில. ஆனாலும் ஒரு அன்பு மாத்திரம் நம்மை கூடவே இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இயேசுவினுடைய அன்பு. அந்த இயேசுவினுடைய அன்புக்கு கரங்களை தட்டி, அந்த அன்பை என் மேல் ஊற்றுவீராக ஆண்டவரே. இந்த 2025 எங்கள் சபையின் மேல, எங்கள் விசுவாச மக்கள் மேல, எங்கள் சிறு பிள்ளைகள் மேல, எங்கள் வாலிபர்கள் மேல, எங்கள் சகோதர சகோதரிகள் மேல, இந்த சபையில இருக்கிற எல்லா முதியவர்கள் மேல உம்முடைய அன்பின் ஆவி ஊற்றப்படுவதாக. இந்த அன்பு என்ன செய்யும்னா, தப்பு பண்ணவே விடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஒருத்தன் எப்போ வந்து திருந்துவான் அப்படின்னு கேட்டா, அவன் மனைவி இடத்துல போய் டெய்லியும் குடிச்சிட்டு வந்துட்டு, அப்பா நான் குடிச்சிட்டு வந்திருக்கிறேன், நான் இன்னொரு நாள் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி எப்போ சொல்றாரு அவரு? சாரு குடிச்சிட்டு இருக்கும் பொழுது சொல்றாரு. குடிகாரம் பேச்சு. ஆமா, திரும்ப அடுத்த 6 மணிக்கு சார் நல்லா குடிச்சிட்டு வருவார். அப்படி இல்லை, மனைவியோட செய்கிற உடன்படிக்கை அல்ல, மனைவியிடத்துல போய் ரீகன்சிலேஷன் ஆகுறதுனால ஒரு பிரச்சனை இல்லை. எப்போ அந்த மனுஷன் தேவனிடத்துல போயிட்டு, ஆண்டவரே உங்ககிட்ட அந்த பாவத்தை நான் செய்திருக்கிறேன் ஆண்டவரே, உமக்கு விரோதமா அந்த பாவத்தை நான் செய்திருக்கிறேன், எப்போ ஆண்டவரோட அந்த பாவத்தை இணைத்து பார்க்கிறாரோ அப்பதான், ஐயோ அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர். ஆண்டவர் கிட்ட நெருங்கும் பொழுதுதான் தெரியும் ஆண்டவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர், நம்ம எவ்வளவு தூரத்துல இருக்கிறோம். ஆமென். ஆண்டவர் எவ்வளவு பொறுமை உள்ளவர், நாம எவ்வளவு பொறுமை இழந்து இருக்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு காருண்யம் உள்ளவர், நாம இப்படி இருக்கிறோம் என்பதை கிட்ட நேர். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உறவை சரிப்படுத்திக்கோ, கிருபையை பெற்றுக்கோ, கிருபாசனத்துல தைரியமா வா. ஹல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, உன் அன்பு நான் இன்னும் உன் மேல அன்பு வைத்திருக்கிறேன், உன்னை உயர்த்தணும், உன் மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன், ஆனா என்னை விட்டு நீ தூரம் போயிருக்கிற மகனே. ஹல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லலாமே, சத்தமா தான் சொல்லலாமே. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமை உண்டாகட்டும். சிங் என்ற ஒரு சிறைச்சாலை, அங்க லூயிஸ் என்பவர், ஆமேன் சோத்திரம், அதுல ஒரு வார்டனா இருக்கிறாரு. அவருடைய மனைவி
கேத்ரின் என்பவங்க என்ன பண்ணுறாங்க, அமீன் சோத்திரம், எப்பயாவது ஒரு அக்கேஷனில் அந்த சிறைச்சாலைக்கு போகிறதுக்கு அனுமதி கிடைக்கும். அங்கே போன பொழுது அங்கே ஸ்தோத்திரம் பிளைண்டுங்களாம் சிறை கைதிகளாக இருக்கிறாங்களாம். பிளைண்டுங்க சிறை கைதிகளாக இருக்கிறாங்க, முடவர்கள், இதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் அங்கே போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்போது அவங்களுக்கு ஆண்டுடைய அன்பை சொல்லி அந்த பிரெய்லி மெத்தடில் அவங்களுக்கு எல்லாத்தையும் டீச் பண்ணும் பொழுது அவங்க ஆண்டுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. இவங்க காட்டுகிற அந்த அன்பு அந்த இடத்துல அளவிட முடியாததாக இருந்தது. அவங்க மேலே அந்த காட்டுற அன்பை கொடூரமாக செய்துட்டு வந்திருக்கிறாங்க. கொலை குற்றங்கள், திருட்டுத்தனங்கள் இதெல்லாம் செய்துட்டு வந்த மற்ற கைதிகள் என்ன பண்ணுறாங்க, பார்த்துட்டு அந்த அன்பை ரொம்ப விரும்புகிறாங்க. அந்த சகோதரி திரும்ப வரமாட்டாங்களா, அந்த சகோதரி திரும்ப என்கிட்ட பேச மாட்டாங்களா, இப்படியே ஸ்தோத்திரம் இந்த ஆண்டுடைய அன்பு அங்கே இருக்கிற அத்தனை பேரையும் கவர்ந்து இழுத்தது. ஹல்லேலூயா. அந்த சிறைச்சாலை முழுவதும் அடுத்த முறை எப்போ கேத்ரின் வருவாங்க அப்படின்ற ஒரு நிலையில் எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு கார் ஆக்சிடென்ட்டில் அவங்க இறந்து போயிடுறாங்க. கார் ஆக்சிடென்ட்ல இறங்கும் பொழுது இந்த செய்தியை கேட்டதான அந்த சிறை கைதிகள் அத்தனை பேரும் அழ தொடங்குறாங்க. அழ தொடங்குறத பார்த்த உடனே அவங்க உள்ளெல்லாம் உடைந்தது. ஐயோ, நல்ல அன்பை, எங்களுக்கு இயேசுவினுடைய அன்பை இவங்க போதிச்சவங்களாச்சே, அமேன் சோத்திரம், இவங்க மரிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எல்லா கைதிகளும் ஒன்று சேர்ந்து அந்த வார்டன் கிட்ட போயிட்டு, உங்களை கடைசியா நாங்க பார்க்கறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கண்ணீரோடு போய் நிற்கிறத பார்த்த வார்டன் உள்ளம் உடைந்து போயிட்டாராம். எப்பா, இந்த பிரசன்ட் திருத்தாதத, இந்த இங்க இருக்கிற தண்டனைகள் திருத்தாதத, ஒரு அக்கேஷனலா வருகிற அந்த அந்த சகோதரியினுடைய அன்பு, அவங்க சொன்ன அந்த இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டு இவங்களை திருத்தி அழ வைத்திருக்கிறதே. கொடூரமானவையா இவன் பயங்கரமானவையா, இவனெல்லாம் அள வைத்திருக்கதா இந்த அன்பு அப்படின்னு சொல்லி அவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மொத்தமா பெர்மிஷன் கொடுத்து அத்தனை பேரும் அந்த இறுதி சடங்குல போய் பங்கேற்று அத்தனை பேரும் அழ தொடங்கினாங்களாம். அந்த சகோதரனுடைய அமேன் சோத்திரம் அந்த உடலை பார்த்து அமேன் அத்தனை பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டுடைய அன்பு என்ன செய்யும்னு கேட்டா, ஒரு மனிதனை திரும்ப தேவனுடைய உறவுக்கு நேராய் சரிப்படுத்தக்கூடியது ஆண்டுடைய அன்பாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த சிறை கைதிகள் திரும்ப போய் சிறையில தான் இருந்திருக்கிறாங்க, ஆனா ஆத்துமா என்ன பண்ணிடுச்சு, நித்தியத்துக்கு நேரா போயிடுச்சு. ஹல்லேலூயா. சரீரம் சிறையில இருக்குது, ஆனா ஆத்துமா ஆமீன் தேவனிடத்துல போக ஒரு வழியை ஏற்படுத்தினது அவங்களுக்குள்ள காணப்பட்ட தேவ அன்பு. ஹல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு ஓசியா 11:4, அன்பின் கயிறுகளால நான் அவரை என்ன பண்ணுவேன், நான் இழுத்து கொள்வேன். ஒரு ஆமீன் சொல்லலாமே. கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்து கொள்வேன். நீங்க அன்போடு இருக்கும் பொழுது நீங்க மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்க. அந்த புறஜாதிகளை நீங்க கேட்காமலே ஆண்டவர் என்ன செய்வாரு, அன்பின் கயிறுகளால் கொண்டு வந்து ஏலிம் திருச்சபையில கர்த்தர் சேர்க்க அவர் வல்லவர். ஒரு ஆமீன் சொல்லலாமே. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, சிறையிருப்புல இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்துட்டார். இந்த சிறையிருப்புல மனம் திரும்பின தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிற ஒரு 3 ஆசீர்வாதங்களை சுருக்கமாய் பார்த்து நம்ம முடிக்கலாம். ஆமென். அதே 31:4 வாசிங்க. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, ஆமென், மறுபடியும் உன்னை நான் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவ, மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் எல்லாம் நிமிர்ந்து பாருங்களேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் உறவில நான் சரியா இருக்கும் பொழுது, கிருபை பெற்ற தேவனுடைய பிள்ளையாய் நான் என்னை மாற்றிக்கொள்ளும் பொழுது, அமேன் சோத்திரம், அடுத்தபடியாக தேவ அன்பில நான் வளரும் பொழுது, அல்லேலூயா, அவருடைய அன்பை நான் புரிந்து கொள்ளும் பொழுது, அமேன், கர்த்தர் எனக்கு தருகிற ஆசீர்வாதம் என்ன, கர்த்தர் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தியாக்குவேன் என்று சொல்றாரு. என்ன நன்மையா அப்படின்னு கேட்டா, தனிப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையை, ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையை, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் கட்டுவேன் என்று வாக்களிக்கிறார். கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க, கரங்களை தட்டி அதை பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ரபா கபாலபாரி அந்த ரபா, எந்தெந்த வாழ்க்கை பாழாய் இருக்கிறதோ, எந்தெந்த வாழ்க்கை இழந்து போய் இருக்கிறதோ, எந்தெந்த வாழ்க்கை இனி உயர முடியாது என்று இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே இந்த சிறையிருப்பின் காலம் முடிவதாக. இதோ பிள்ளைகளுக்கு நேராய் கட்டவிழ்ப்பீராக, மறுபடியும் அந்த வாழ்க்கை கட்டப்படுவதாக. ஓ ரபா கச்சிடா பகதடா பகச்சிடா. ரூத்தினுடைய வாழ்க்கை மறுபடியும் கட்டப்பட்டது போல அநேகருடைய வாழ்க்கை கர்த்தர் கட்டப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோட என்ன பண்ண போற, ஆமென் சோத்திரம். அடுத்து 4 வசனம், ஆடல் பாடல் செயல் களிப்புள்ள கூட்டத்தோடு புறப்படுவே. ஆமென் சோத்திரம். நல்லா கொஞ்சம் கவனிங்க.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. என்ன அடையாளம் தெரியுமா? ஸ்தோத்திரம், நல்லா பாடுவாங்க, நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, நல்லா மியூசிக் வாசிப்பாங்க. அவங்களுக்கு பயங்கரமான திறமைகள், கிருபைகளை ஆண்டவர் கொடுத்து வச்சிருந்தாரு. ஆமென். எல்லாம் கிருபையை இழந்துட்டு, உறவை இழந்துட்டு இப்போ எங்கே இருக்கிறாங்க? சிறையிருப்பில் இருக்கிறாங்க, பாபிலோனில் இருக்கிறாங்க. அங்கே உள்ள ஜனங்க சொல்கிறாங்க, எப்பா நீ நல்லா பாடுவல, கொஞ்சம் பாட அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டு எப்படி வரும்? ஆமென். எங்கே வைத்து வரோம்? நானே அடிமையாக இருக்கிறேன், நீங்கள் எப்படியா பாட்டு வரும்? நானே எல்லாம் இழந்து போயிருக்கிறேன், குடும்பத்தை இழந்து இருக்கிறேன், என் ஊரையே இழந்து நான் இங்கே நிற்கிறேன், எனக்கு எப்படி பாட்டு வரும்? ஆண்டு சொல்றாரு, அவங்கள பார்த்து தான் சொல்றாரு. ஆமென். சங்கீதம் 137 3 நாளை மாத்திரம் கொஞ்சம் வாசிங்களேன். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கன்னு சொல்றாங்க சொன்னார்கள். 4 கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் பாடுவது அல்லேலூயா. எப்படிப்பா பாடுவது? அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருந்தது, அடையாளத்துக்கு இழந்து போயிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவத்துக்கு ஒரு அடையாளம் இருக்குது. என்ன தெரியுமா? பவுல் சொல்றாரு, எப்போதும் என்ன எப்படி இருங்க? ஆமாங்க, அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்க. ஆமா, பவுல் சொல்றத நம்மளும் சொல்லிக்கணும். ஒவ்வொருத்தரையும் பார்த்து மறுபடியும் எப்போதும் சந்தோஷமா. இந்த கிறிஸ்தவ பிள்ளையா எவ்வளவு போராட்டம் வந்தாலும் எப்படி இருப்பாங்க? ஆமாங்க, அல்லேலூயா. நாம எப்போதும் சந்தோஷமா இருக்கும் போது சத்துரு பார்த்து அவனே வெக்கப்பட்டு போயிடுவான். அல்லேலூயா. உங்களை துன்புறுத்துறவங்க, கஷ்டப்படுத்துறவங்க, நீங்க பாழாக்கணும்னு விரும்புறவங்க உங்களுக்கு விரோதமா வரட்டுமே. ஆமென். அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டே இருங்க. அல்லேலூயா. ஆமென். அவங்க பார்ப்பாங்க, நான் அவனை துன்பப்படுத்துறேன், என்னப்பா என்ன பார்த்து சிரிக்கிறான். அல்லேலூயா. நல்லா கொஞ்சம் கவனிங்களேன். நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு சோகமாக போட்டோமே, டீச்சர் அவங்கள பார்த்து கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? என்னடா இன்னைக்கு உங்கள் அப்பா அடிச்சிட்டாரா உன்னை? யாரு? உங்கள் அப்பா அவனை அடிச்சிட்டாரா? உங்கள் அம்மா அவனை அடிச்சிட்டாரு? நம்ம ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம். அவன் எதுக்கோ அவன் சோகமாக இருப்பான், டைரி மில்க் வாங்கி தரலன்னு சோகமாக இருப்பான். ஆனால் படியை தூக்கி யார் மேலே போடுவாங்க? அப்பா அம்மா மேலே போடுவாங்க. இந்த மாதிரி தான் நாம் துக்கமோடு கவலையோடு இருந்தால் பழி யார் மேலே விழும்? நம்ம தேவன் மேல தான் விழும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய முக ரூபத்தை பார்க்க விரும்புகிறார், சந்தோஷமா இருக்க கர்த்தர் விரும்புகிறார். நம்ம சந்தோஷத்தை வைத்தே சத்துருக்களை கர்த்தர் நிர்மூலமாக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக என்ன ஆசீர்வாதம்? நம்முடைய தேசத்துக்கு, நாம் வாழுகிற பட்டணத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 5ஆம் வசனம் வாசிங்க. மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய், நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பொருளாதார நன்மைகள் என்னெல்லாம் நஷ்டப்பட்டு அந்த சிறையிருப்பில் போயிட்டு இதெல்லாம் நஷ்டப்பட்டு ஐயா, ஆமென், இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில வந்தாச்சு, வியாதி இருக்குது, பலவீனங்கள் இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் இருக்குது ஐயா, ஆமென், சோத்திரம். ஆண்டவர் அந்த இடத்துல நாட்டுறாரு. அந்த நாட்டும் பொழுது அந்த இடத்துல இருக்கிற நன்மைகளை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமென், சோத்திரம். ஒருவேளை எந்த துக்கத்தோடு எந்த போராட்டத்தோடு இருந்தாலும் எல்லாம் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தரதான் மறுபடியும் ஆண்டவர் அந்த சமாரியாக்கு கொண்டு போய் அங்க நாட்ட கர்த்தர் உதவி செய்ய நாட்டுகிறார். அல்லேலூயா. நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லலாமே. இந்த பொருளாதார நன்மைகள்லாம் சீர்பட போகிறது. ஆமேன். எப்போன்னு கேட்டா, உறவு கிருபை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய அன்பை புரிந்து கொண்டா, இதுல மாத்திரம் ஆவிக்குரிய காரியங்களை சரிப்படுத்திக்கிட்டனா ஆட்டோமேட்டிக்காக இவைகள் எல்லாம் தர ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இதை மறுபடியும் செய்ய, மறுபடியும் 2026 செய்ய ஒரு வல்லவர், மறுபடியும் 2026 நீங்க கட்டப்பட அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உறவுல சரி பண்ணி கொள்ளுங்க. ஒரு ஆமேன் சொல்லலாமே. 3வது 31:6 சீக்கிரம் வாசிக்கலாம். எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள். ஆமென் என்று எப்பிராயீமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம். ஜாமக்காரர்னா பிரேயர் வாரியர்ஸ். அல்லேலூயா. எப்போது விழித்திருக்கிறவங்க. ஒரு ஆமென் சொல்லலாமே. இப்போ இந்த விழித்திருக்கிறவங்களை கர்த்தர் இந்த இடத்துல ஏற்படுத்த போகிறார். அல்லேலூயா. 2026 கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சுத்திகரிக்கப்பட்ட தேவ ஜனங்கள், மனம் திரும்பின தேவ ஜனங்கள், கிருபையை பெற்றுக்கொண்ட தேவ ஜனங்கள், உறவை சரிப்படுத்தின தேவ ஜனங்கள், தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டு கர்த்தருக்காக செயல்பட வேண்டும் என்றிருக்கிற தேவனுடைய ஜனங்களுக்கு கர்த்தர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், வரங்கள், வல்லமைகளை கர்த்தர் தரப்போகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே.
இப்படிப்பட்டவங்க சொல்லுவாங்க, அல்லேலூயா, சீயோன் என்றால் யாரை குறிக்குதுங்க? சீயோன் சர்வ வல்லமையுள்ள தேவனை குறிக்கிறதா இருக்கிறது. சீயோன் சபையை குறிக்கிறதா இருக்கிறது. ஆமென், சோத்திரம். ஆமென். ஜனங்கள் சொல்றாங்க, ஜாமக்காரர் சொல்றாங்க, எழுந்திருப்பா. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென், சோத்திரம். உனக்கு ஆண்டவர், உனக்கு வேலை தந்தவர் அவர் தான். எழும்பு, அவர்கிட்ட போ. ஒரு ஆமீன் சொல்லலாமே. அல்லேலூயா. உனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார்ல, எழும்பு, அதுலயே உட்காராத. நல்ல சுகத்தை கொடுத்துட்டு அதுலயே இருந்துருவாங்க சில பேர். இல்ல இல்ல இல்ல, எழும்புப்பா, எழும்பு, ஆண்டவரிடத்துல ஓடு, சீயோன் என்ற சபைக்கு நேரா ஓடு. அல்லேலூயா. கர்த்தரிடத்துல போவோம், வாருங்கள். ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க. ஆமீன் சொல்லலாமே. என் ஆத்துமாவே, நீ ஏன் எனக்குள்ள தேங்குற? உன்னை சிறையிருப்புல இருந்து கர்த்தர் கொண்டு வந்தார்ல, அவரிடத்துல போ. இன்னும் அதிகமா அவர்கிட்ட நெருங்கு, இன்னும் அதிகமா கிருபையை பெற்றுக்கோ, இன்னும் அவருடைய அன்பை புரிந்து கொண்டு செயல்படு. அவருடைய அன்பு தான் நம்மை நெருக்கி ஏவுகிற ஒரு கருவி. ஓ, தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. அந்த அன்பை நம்ம நிரப்பி கொண்டு நம்ம செயல்படும் பொழுது எடுத்த எல்லாமே சக்சஸா தான் முடியும். ஒரு ஆமீன் சொல்லலாமே. சாதாரணமா பிரயாசப்பட மாட்டீங்க, 100% பிரயாசப்படுவீங்க. அப்படி அன்பு உங்க மேல இருக்குதுன்னு சொன்னா, ஆமென், சோத்திரம். பலவீனம், சோர்வு இல்ல இல்ல இல்ல. ஜெபத்துக்கு காம்ப்ரமைஸே பண்ண மாட்டீங்க, ஜெபத்தை தள்ளியே போட மாட்டீங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. கர்த்தரை தேடுறதுக்கு நீங்க உங்க குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறாங்களா? கர்த்தருடைய அன்பு உங்க மேல அதிகமா இருக்குதா? கர்த்தருடைய உறவுல சரியா இருக்கிறீங்களா? கிருபையில சரியா இருக்கிறீங்களா? ஆமென், சோத்திரம். நீங்க வர்றதை பார்த்து மற்றவங்க எல்லாம் ஓடி வந்துருவாங்க. எப்பா, என்னுடைய அம்மா இப்படி இருக்கிறாங்களே, நாம மாத்திரம் வித்தியாசமா இருந்தா அவ்வளவுதான், வித்தியாசம் இருக்கும், அதனால நாமளும் அவங்களோட போய் ஜாயின் பண்ணி கொள்வோம். அல்லேலூயா. இந்த நிலை நம்முடைய சபையில வர கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமீன் சொல்லலாமே. அல்லேலூயா. ஆண்டவரை பார்க்கலாம் வேலை பெருசா, ஆண்டவரை பார்க்கலாம் குடும்பம் பெருசா, ஆண்டவரை பார்க்கலாம் சுகம் பெருசா, ஆண்டவரை பார்க்கலாம் நன்மைகள் பெருசா, ஆண்டவரை பார்க்கலாம் எனக்கு சொத்து சுகம் பெருசா என்று கேட்டா இல்ல இல்ல இல்ல. அல்லேலூயா. எனக்கு கொடுத்தவரே அவர் தான். நான் மாத்திரம் அவர்கிட்டே இருந்தனா எல்லாம் என்ன தேடி வரும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் நன்மைகளை நான் கூட கொடுப்பேன். ஒரு ஆமீன் சொல்லலாமே. இந்த கூட என்ற வார்த்தையை ஏன் யூஸ் பண்ணிட்டாரு ஆண்டவர்? திருப்தி ஆக்குவாராம். அல்லேலூயா. நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, நான் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பட்டனை மாத்திரம் நான் கரெக்டாக போட்டுட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா பட்டனும் அழகாக வந்துடும். அல்லேலூயா. நடுவில் பட்டனை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் போடுவேன்னா ஜிக்ஸாக்காக ஆகிடும், எப்படி கோணல் மாடல் ஆகிடும். அல்லேலூயா. என் ஷர்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பட்டனை நான் ஒழுங்காக போட்டுட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாவது போல கர்த்தருக்கு முதல் ப்ரெஃபரன்ஸ் நம்ம வைக்கிற கூட்டமாய் சபையாய் இது மாறும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாள் முதற்கொண்டு மாற்ற போகிறார். உறவுல ஒரு பெரிய மாற்றத்தை, ஆமென், முன்ன ஜெபித்ததை விட இன்னும் அதிகமா ஜெபிக்க போறீங்க. உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து ஜெபிக்க போறாங்க. உங்க பிள்ளைகள் முன்போல் ஆக்க போகிறார். திடப்படும் சபை திடப்பட போகிறது. புறஜாதிகள் உள்ள வர போறாங்க. ஆசாரிகளுடைய ஆத்மாவை கர்த்தர் கொடுமையினால் கர்த்தர் நிரப்ப போகிறார். உட்டபாலாக்கரபா. இதெல்லாம் கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் நான் அளிக்கும் நன்மையினாலே நீங்கள் திருப்தி ஆக போகிறீர்கள். அத்தனை பேரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஓ ரபகதடப அந்நிய பாஷை வரங்களை பெற்றவங்க கிருபையை பெற்றுக்கொண்டு பேசுங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்குது, ஒரு ஜெப ஆவி இறங்குது, ஒரு கிருபையின் ஆவி இறங்குது. சபையை கர்த்தர் திடப்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்றாரு. இந்த 2026 இந்த 40 நாள் முடிவதற்குள்ள ஆண்டவரே, எங்கள் சபையில் இருக்கிற அத்தனை ஆத்துமாக்கள் ஆண்டவரே, ஆவிக்குரிய நிலையில் ஆண்டவரே, சோரம் போய் இருந்தால் அவர்களை கொண்டு வருவீராக. உம்முடைய அன்பின் கயிறுகள் கட்டப்படுவதாக. புறஜாதிகள் மேல வீசுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. புதிய ஆத்துமாக்கள் நம்முடைய சபைக்கு வர போறதுக்காக கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ ரபா கபலபரிபி அம்தரபலகரியா. அநாதி ஸ்நேகத்தினால் உன்னை சிநேகிக்கிற மகளே, எனக்காக நீ செயல்படு, எனக்காக எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கோ. புதிய பாஷை கர்த்தர் சிலருக்கு தருகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. புதிய பாஷை இறங்குது. ஓ, புதிய பலன் இறங்குது. ஓ ரபா கபலபரி அம்தரபா. உன் வியாதியின் கூறுகளை மாற்றுகிற தழும்புகளால் நிறைந்த இரத்தத்தின் வல்லமை அந்த பகுதியை தொடுவதாக. இப்பொழுதே டச் ஆஃப் லார்ட் உட்டபலகரபா. இப்பொழுதே ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் சுட்டெரிப்பின் ஆவி இறங்கி தேவை
பொல்லாதவைகளை சுட்டெரித்து உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புவீராக, நன்மையினால் நிரப்புவீராக, ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக, கிருபைகளினால நிரப்புவீராக. ஓ ஷபகதடபல கரபா, புதிய ஆத்துமாக்களினால் இந்த சபையை நிரப்புவீராக. 2026 ஆண்டவரே, புதிய ஆத்துமாக்கள் எங்கள் சபையை நோக்கி வருவார்களாக. நீங்கள் பலன் அடைந்து யூதயாவிலும் சமாரியாவில் நீங்கள் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள். ஓ சமாரியாவில் அப்படியே உட்காராத மகளே, நீ எழும்பு, சியோனுக்கு வா, பலனை நிரப்பிக்கொண்டு கர்த்தருக்காக செயல்படு. கர்த்தர் அதையே விரும்புகிறார். கர்த்தர் சொல்றாரு, நான் அளிக்கும் நன்மையினாலே உங்களை நான் திருப்தி ஆக்குவேன். கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அத்தனை பேரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.